வணக்கம் நேயர்களே. இன்று பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் இருப்பது மேசராசி தான். மேசராசியுடைய குணம் என்று சொன்னாலும் குறிப்பாக நட்சத்திரங்களை வைத்துதான் நாம் பலன் சொல்ல வேண்டும். நட்சத்திரங்களை வைத்தே சொன்னாலும் அந்த நட்சத்திரங்களுடைய பாதங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4. இந்த 4 பாதங்களும் எவ்வாறெல்லாம் வித்தியாசப்படுகிறது என்று இன்று பார்ப்போம். பரணி 1. பரணி 1 இருக்கக்கூடிய ராசி மேசராசி தான். அதுல அதிபதி மேசராசியுடைய அதிபதி செவ்வாய். பரணி என்றால் அதனுடைய அதிபதி நட்சத்திரத்துடைய அவனுடைய அதிபதி சுக்கிரன். இங்க சுக்கிரன் வந்துட்டான். பரணி 1ஆம் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் நவாம்சம் இருக்கிறது. நவாம்சத்துல சிம்மத்துல போய் உட்கார்ந்து இருப்பான். அதாவது சூரியனுடைய வீட்டுல சந்திரன் அமர்ந்திருப்பான். ராசி கட்டத்துல மேசத்துல இருப்பான் சந்திரன். அதான் மேசராசின்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரம் தான் மேசராசின்னு உங்களுக்கு உடனடியாக தெரியும், சொன்ன உடனே புரியும். ஆனால் மேசத்தில் பரணி 1 என்று சொன்னால் அது நவாம்சத்தில் சிம்மத்தில் சந்திரன் இருப்பான் சூரியனுடைய வீட்டுல. இப்ப இவனுடைய குணங்களை பேசும் பொழுது நாம என்னெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏற்கனவே அசுபதி நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரிதான். பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க. இப்போ மேச ராசியுடைய அதிபதி செவ்வாய், பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன், நவாம்சத்துடைய அந்த நவாம்சத்த கட்டத்துல சந்திரன் இருப்பது பரணி 1க்கு சிம்மத்தில். அதனால் அந்த சூரியனுடைய குணத்தை சேர்க்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் சேர்ந்துட்டார்? செவ்வாய், சுக்கிரன், சூரியன். மிக அதிகமான வலிமையுடைய செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கா. அப்போ இந்த குணங்கள் எப்படி இருக்கும்? சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சூரியனுடைய குணங்கள் ஒரு வெற்றி காணக்கூடிய அதிகாரம் படைத்ததாக தான் இருக்கும். அந்த சுக்கிரன் சேர்றதுனால கொஞ்சம் அன்பாக வெற்றி கொள்வார்கள் அல்லது ஆடம்பரமாக வெற்றி கொள்வார்கள். அதனுடைய பலன்களை இன்னைக்கு பார்ப்போம். பலன் தான் இந்த குணநலங்களை பாருங்க. பரணி 1ஆம் பாதத்துக்கு பருத்த திரேகத்துடன் நல்லா கொஞ்சம் பூஸ்டியா இருப்பாங்க. அழகாக பூஸ்டி. ஏன்னா சுக்கிரன் இல்லையா? சுக்கிரன் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த அந்த காலத்துல சொல்லுவாங்க அமுல் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அமுல் பேபி அப்படின்னு அது போல இருப்பாங்க. நற்குண செயல்களை செய்வார்கள். சூரியன் செவ்வாய் இருப்பதும் சுக்கிரன் இருப்பதனால நற்குண செயல் குணம். எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவர்கள். நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இந்த பரணி 1ல் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பரணி இருப்பது ராசி அதிபதி செவ்வாய், பரணி சுக்கிரன், பரணி 1 நவாம்சத்துல சூரியனுடைய வீட்டுல இருக்கும் சிம்மத்திலன்னு சொல்லிட்டேன். அப்ப செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சேர்ந்ததுனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்ததால் இவர்கள் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்வார்கள். பலன் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் நம்மளும் அந்த பலன்களை கலவை கொண்டு வர வேண்டும். எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்வார்கள். அறிவுள்ளவர்கள், அதை பற்றி நன்கு அறிவுள்ளவர்கள். அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க, காமப்பிரியர்கள். அதுதான் காமப்பிரியர்கள் இங்க வந்துட்டாங்க. பரணி 1க்கு நம்ம சொன்னது செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இல்லையா? செவ்வாய் சுக்கிரன் தான் காமத்துக்கே உரியவர்கள். இந்த 2 பேரும் இங்க சேர்ந்துட்டாங்களே. அது மட்டுமல்ல, சூரியன் தூண்டுகோல், ஒரு விஷயத்தை தூண்டுகோல் பண்ணக்கூடியவன், வேகத்தை தூண்டக்கூடியவன் சூரியன், அவனும் சேர்ந்துட்டான். அப்ப செவ்வாய் சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்தா இருக்கான் இல்லையா பரணி 1. அது என்ன சார் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் அப்படின்னு சொல்றீங்களேன்னு கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி யாராவது சந்தேகம் தான் திரும்ப சொல்றேன். பரணி 1 இருக்கிறது ராசி அதிபதி செவ்வாய், பரணி சுக்கிரன் அதனுடைய அதிபதி நவாம்சத்துல சிம்மத்துடைய வீட்டுல இருக்கும் சந்திரன். அதனால அது சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்றதுனால் செவ்வாய் சுக்கிரன் சூரியன். இப்ப புரிஞ்சிருக்கும். ஒரு 2 தடவை சொன்னாலும் நல்லா புரிஞ்சிடும். செவ்வாய் சுக்கிரன் காமம்ங்கிறதுனால பரணி 1க்கு
அதை தூண்டக்கூடிய சூரியனும் இருப்பதனால் காம பிரியன் என்று சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது, நல்லவன் தான். அகங்கார குணத்துடன் இருப்பான். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த பிறகு அகங்காரம் இருக்காதா, ஆடம்பரம் இருக்காதா சுக்கிரன் சேர்ந்த பிறகு? எனவே பரணி ஒன்றில் பிறந்தவர்கள் நல்ல கொஞ்சம் வருத்த உடல், நல்ல குணங்கள், எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள், அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், காமப்பிரியர்கள், நல்லவர்கள், நல்ல குணம் இருந்தாலும் அகங்கார குணம் கொண்டவர்கள். இதான் பரணி 1. அடுத்தது பரணி 2ஆம் பாதம். இப்ப பரணி 2ஆம் பாதத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பரணி நட்சத்திரம் இருப்பது மேச ராசி, ராசியுடைய அதிபதி செவ்வாய், பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன். இது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். இப்ப பரணி 2 நவாம்சத்துல எங்க இருக்கும்னா கன்னியுடைய வீட்டில், புதனுடைய வீட்டுல இருப்பான். எங்க வந்துட்டான்? பரணி 2 புதனுடைய வீட்டுல வந்துட்டான். அப்ப புதன் என்று ஒருத்தன் வந்துட்டாலே என்ன வந்துடும்? உங்களுக்கே தெரியும், கல்வி, ஞானம் இதெல்லாம் வந்துடும். இப்ப அது பலனை பார்ப்போமா? பரணி 2 கல்வி திறமைகளை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் நல்ல பழகும் குணம் உள்ளவர்களாகவும் தான தர்மங்களை செய்யும் இயல்புடையவர்களாகவும் எதிரில் இருப்பவர்களை புரிந்து கொண்டு அவர்களை எளிதில் வெல்லக்கூடியவர்களாகவும் நல்ல சக்தி படைத்தவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் கீர்த்தி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள், புகழை அடைவார்கள். யாரு? பரணி 2. ஏன்? பரணி நட்சத்திரம் இருப்பது ராசி மேசராசி, அவருடைய அதிபதி செவ்வாய், பரணியுடைய அதிபதி சுக்கிரன். 2ஆம் பாதம் என்றால் நவாம்சத்தில் கன்னியுடைய வீட்டில் புதனுடன் சேர்ந்திருப்பான். இந்த 3 கிரகத்தின் சேர்த்து வைத்து பலன். இந்த 3 பலனை சேர்க்கும் பொழுது திறமை கொண்டவன், கல்வியால் திறமை கொண்டவன் சொல்லிட்டாங்க. மற்றவர்களை புரிந்து கொண்டு அவன்படி நடந்து கொள்பவன். இந்த புதன் அப்படித்தானே, யாரு எப்படி இருக்காங்க, என்ன செய்வாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போவான் இல்லையா புதன்? அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் இந்த ஒரு ஆடம்பரமான அழகான ஒரு அறிவாளி. அடுத்தது பரணி 3க்கு போகும். பரணி 3ஆம் பாதம். மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரணி இருப்பது மேசராசி, அதனால் ராசி அதிபதி செவ்வாய், பரணி அதிபதி, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். பரணி 3ஆம் பாதம் என்று சொன்னால் அவன் இருக்கும் இடம் நவாம்சத்தில் துலாம் வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டிலே இருப்பான். எங்க இருப்பான்? நவாம்சத்துல சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டுல, அதாவது துலாம் வீட்டுல இருப்பான். இதை புரிஞ்சுக்கங்க. பரணி 3. இப்ப பரணி 3 குணங்களை சொல்லும் போது இப்ப உங்களுக்கு ரெடியா இருப்பீங்க. செவ்வாய், பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன், அவன் அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாதம் என்றால் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த துலாம் வீட்டுல சுக்கிரன் இருப்பது, சுக்கிரன் வீட்டிலே இருக்கா, அந்த சுக்கிரன் சேர்ந்துக்கிட்டான். இப்ப செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன், உங்களுக்கே பலன் சொல்ல முடியும். 2 சுக்கிரன்கள் சேர்ந்து விட்டால் அவன் சந்தோஷமானவன், ஆடம்பரமானவன், தாம்பிக வாழ்க்கையை விரும்புவன் இல்லையா? செவ்வாயுடன் சேர்ந்துட்டான் இல்லையா? அவனும் கொஞ்சம் காமத்துக்கும் காதலுக்கும் உரியவன் இல்லையா? என்ன பலன் வருதுன்னு பார்ப்போம். பரணி 3ஆம் பாதம். அதிர்ஷ்ட தேவதைகளின் அருளினால் எக்காரியத்தையும் பெற்று சந்தோஷமாகவும் சௌரியமாகவும் குறைவில்லாமலும், இங்க சுக்கிரன் 2 சுக்கிரன் இருக்கிறது என்னெல்லாம் எழுது பாருங்க. சந்தோஷமாக, சௌபாக்கியத்துடன், விரகாத்திரமாக, பெரிய கண்களுடன், சிற்றின்ப வேட்டையுடன், சிவந்தவர்களாக, சிறப்பான உள்ளவர்களாக இருப்பார்கள். பரணி 3 நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த பரணி 3 பத்தி ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களை கவரும் தன்னை சுக்கிரனுக்கு உண்டல்லவா, அந்த குணங்களை எல்லாம் இங்க சேர்த்திருப்பாங்க. ஏன்னா 2 சுக்கிரன் இருக்கு. என்ன 2 சுக்கிரன்? மேச ராசியில் இருக்கக்கூடிய பரணி 3ஆம் பாதம் மேசராசியில் இருப்பதனால் ராசி அதிபதி செவ்வாய், பரணியுடைய அதிபதி சுக்கிரன். பரணி 3ஆம் பாதம் என்றால் நவாம்சத்தில் துலாம் வீட்டில் இருப்பான், அதன் அதிபதி சுக்கிரன். அப்ப 2 சுக்கிரன் ஒரு செவ்வாய். இப்ப புரிஞ்சிருக்கும். இதனாலதான் அவர்களை ஒரு கவர்ந்து இழுக்கும் கண்களை உடையவன், சந்தோஷமானவன்,
அதிர்ஷ்ட தேவதைகள், கல்வி தேவதை இல்ல, அதிர்ஷ்ட தேவதைகளை அடைந்தவன் பரணி 3. அடுத்து பரணி 4ஆம் பாதத்தை பற்றி பார்ப்போம். அந்த குணநலங்கள் என்னன்னு உடனே ராசி பலன் கேட்காதீங்க, இது குணநலங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். பரணி 4ஆம் பாதம், பரணி இருப்பது மேச ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய், பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன். பரணி 4ஆம் பாதம் என்றால் நவாம்சத்தில், நவாம்சத்தில் எங்க போயிடுவான்? செவ்வாய் விருச்சகத்துக்கு வந்துடுவான், விருச்சகத்துல இருப்பான் அந்த சந்திரன். நீங்க பரணி 4ஆம் பாதம் என்று பார்த்தால் நவாம்சத்துல போய் பாருங்க, விருச்சகத்துல, நவாம்சத்துல விருச்சகத்துல சந்திரன் போட்டிருப்பாங்க. என்ன சார் மேசம்னாலே பரணி 4 நீங்க மேசராசி தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ராசி கட்டத்துல இருக்கும். மேசராசின்னு நவாம்சத்துல எங்க இருக்கும்னா விருச்சகத்துல இருக்கும். உடனே அது சந்திரன் நீசம்லாம் சொல்லக்கூடாது, அது விருச்சக சந்திரன், விருச்சக சந்திரன். எப்படி சொல்லணும்? விருச்சக சந்திரன், நவாம்ச விருச்சக சந்திரன். பரணி 4ஆம் பாதம். இப்ப நம்ம பார்க்க போறது பரணி 4ஆம் பாதம். அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும்? பரணி நட்சத்திரம் ராசியில மேசராசி, ராசியுடைய அதிபதி செவ்வாய், பரணி என்ற நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன். பரணி 4னா எங்க இருக்கும்? நவாம்சத்துல விருச்சகத்தில் இருக்கும். 4ஆம் பாவத்துல விருச்சகத்தில் சந்திரன் இருப்பான். இப்ப உங்க நோட்டை எடுத்துக்க, உங்களுடைய பரணி 4ஆம் பாகம் உள்ளவர்கள் ஜாதக நோட்டை எடுத்து பாத்தீங்கன்னா மேசத்துல சந்திரன் போட்டிருப்பான் ராசி கட்டத்துல, நவாம்சத்துல பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல போட்டிருப்பான், அதான் 4ஆம் பாகம். இப்ப யாரெல்லாம் அதிபதிகள்? மேச ராசி என்றால் அவனுடைய அதிபதி செவ்வாய், பரணி 4, பரணியுடைய நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன், விருச்சகத்துடைய நவாம்சத்துல விருச்சகம் இருக்கு இல்லையா, அந்த விருச்சகத்துடைய அதிபதி செவ்வாய். அப்போ 2 செவ்வாய் 1 சுக்கிரன் அமர்ந்துட்டான் பரணி 4ல. 2 செவ்வாய் இருந்தால் என்ன? கொஞ்சம் அதிவேகத்துக்குரியவன், கொஞ்சம் காதல் லீலைகள்ல ரொம்ப அதிவேகமாக இருக்கக்கூடியவன், வேகமாக செயல்படக்கூடியவன், வண்டி வாகனங்களில் வேகமாக போகக்கூடியவன். ஏன்னா செவ்வாய் 2 1 சுக்கிரன். அதனால இந்த குணங்கள் இப்படிதான் இருக்கும். இதுதான் பரணி 4ன்னு சொல்றோம். இப்ப பரணி 4க்குள்ள பலன்களை என்ன குணம் பார்ப்போம். பருத்த திரேகத்துடன் இருப்பார்கள், துன்மார்க்க குணத்துடன் இருப்பார்கள். ஏன் துன்மார்க்க குணம் சொல்றான்? 2 செவ்வாய் இல்லவா, அதிவேகம் இருக்கும், கோபம் இருக்கும், அடிச்சிருவான், கொஞ்சம் ஒரு முன்கோபம் வந்துடும் இல்லையா. 2 செவ்வாய், 1 செவ்வாய்க்கே முன்கோபம் வரும், 2 செவ்வாய் இருக்கு. மேசத்தின் அதிபதி, ராசியுடைய அதிபதி மேச செவ்வாய், நவாம்சத்துல வேற விருச்சிக செவ்வாய் வீட்டுல தானே இருக்கான் சந்திரன். அந்த 2 செவ்வாயும் சேர்ந்தா இந்த பரணி 4க்கு கொஞ்சம் அதிவேகம் இருக்கும், முரட்டு குணம் இருக்கும், துன்மார்க்க குணம், பிடிவாத சுபாவம். சுக்கிரனும் சேர்ந்துட்டான் இல்லையா, பிடிவாத குணம், வஞ்சம் நெஞ்சம் கொண்டவர்கள், அடிமை வாழ்க்கை அல்லது சாதாரண தொழிலை செய்பவர்கள், வேலை செய்பவர்கள், பெண்கள் மற்றும் ஒரு சிற்றின்ப ஆசைகளை உடையவர்கள். இந்த 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள், பரணி 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் 2 செவ்வாயும் 1 சுக்கிரனும் இருப்பதனால் கொஞ்சம் அதிவேகத்துக்கு வண்டி ஓட்டுபவர்கள், கார் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுவதா இருந்தாலும் கொஞ்சம் அதிவேகமாக ஓட்டக்கூடியவர்கள், கொஞ்சம் போர்ஸா இருப்பாங்க அவங்க எல்லாம். இதுதான் பரணி 4ஆம் பாதத்துடைய பலன். இன்று நாம் பார்த்தது பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4. இந்த 4 பாதங்களுடைய மனிதர்களுடைய குணம் நலன் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். நாளை கார்த்திகை நட்சத்திரத்துடைய குணநலங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.